Woolenkaivinai. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு ஸ்டிட்ச் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்டிட்ச் பேர் Waffle ஸ்டிட்ச். இது ரொம்ப ஈஸியான அது மட்டும் ரொம்ப அழகான ஒரு ஸ்டிட்ச். இந்த ஸ்டிட்ச் வந்துட்டு நீங்க சிங்கிள் கலரா பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும், மல்டி கலர்ல பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்ச் வந்து பிகினர்ஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் போட்டு கத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த தையல் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே மட்டும் தான் நம்ம வச்சு செஞ்சிருக்கோம். ஏன்னா மற்ற தையல்கள்ல ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் ரெண்டு மாறி வரப்ப கொஞ்சம் குழப்பம் அடையலாம் ஆரம்ப கட்டத்தில் கத்துக்கிறவங்க. அப்படி இருக்கவங்க இந்த ஸ்டிட்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்டும் டபுள் குரோஷே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோங்கிறனால நீங்க ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டு பழகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச் பண்றதுக்கு நான் கொஞ்சம் செயின்ஸ் போட்டு வச்சிருக்கேன். உங்க இஷ்டம் தான், நீங்க எத்தனை செயின்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா 5th செயின்ல இருந்து நம்ம டபுள் குரோஷே போட போறோம். இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. இங்க இருக்கு 5th செயின். இந்த 5th செயின்ல இருந்து எல்லா செயின்லயும் டபுள் குரோஷே போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. நம்ம எப்பயுமே பேசிக் போடுறதுக்கு டபுள் குரோஷே போட்டிருக்கோம் இதுல. அதனால இது ஃபுல்லாவே டபுள் குரோஷே நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லா டபுள் குரோஷே போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 2 3 செயின் போட்டு திருப்பிக்கலாம். இப்படி திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதுல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட போறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே, பேக் போஸ்ட் டபுள் குரோஷே எப்படி போடுறதுன்னு தனியா வீடியோவே அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட் போஸ்ட்க்கு இப்படி ஹூக்ல ஒருத்தர நூல் சுத்திக்கோங்க. சுத்திட்டு இந்த தையலுக்கு முன்னாடி இப்படி ஹூக்கு விடணும். விட்டீங்கன்னா இந்த தையல் முன்னாடி வந்துடும். அதான் ஃப்ரண்ட் போஸ்ட். அதில் டபுள் குரோஷே போட வேண்டியது தான். எப்பொழுதும் போல தான் நூலை இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 வெளியில் எடுத்துட்டு அடுத்த 2 வெளியில் எடுக்கணும். இதான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே. அடுத்ததுல இந்த பக்கம் ஒரு தையல் இருக்கு, அதுல ஒரு டபுள் குரோஷே, சாதாரணமான நார்மல் டபுள் குரோஷே போட்டுட்டோம். சரிங்களா, இது போட்டாச்சு. இப்போ அடுத்த இதுலயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட போறோம். இங்கே தானே போட்டிருக்கோம், இது பக்கத்துல இங்கேயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ பக்கத்துலயும் அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுலயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே உள்ள விட்டு நூலை வெளியில இழுத்துட்டு இதுல 2 விட்டு இதுல 2 எடுத்தாச்சு. இப்போ இந்த செயின்லயும் ஒரு டபுள் குரோஷே, அதாவது இங்க மேல இந்த ஜடப்பின்னல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல விட்டு ஒரு டபுள் குரோஷே. இப்போ இதுதான் ஒரு செட்டு. நம்ம ஆரம்பத்துல போட்டது இல்லாம இந்த தையல தான் இது ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறோம். அதாவது 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே, இங்க ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே, இங்க ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே, அப்புறமா ஒரு டபுள் குரோஷே, அதாவது இங்க மேல இந்த தையல் இருக்கு இல்லையா, இங்கே டபுள் குரோஷே. அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 செயின் போடலாம். 1 2 3 செயின் போட்டு இப்படி திருப்பிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 2 செயின் இங்க மேல இருக்கு இல்லையா 2 தையல், அதுல 2 ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட போறோம். 1 திரும்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செயின்லயும் ஒரு டபுள் குரோஷே. இப்போ இது ஒரு டபுள் குரோஷே கன்சிடர் ஆச்சு, இது ஒரு கன்சிடர் ஆச்சு. ஸோ 3 டபுள் குரோஷே நம்ம அதுல போட்டிருக்கோம். அடுத்ததான் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட போறோம். அதாவது இந்த இடத்துல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே ஹூக் அப்படியே வீட்டில் விட்டு திரும்ப வெளியில இழுத்துட்டு இதுல இருந்து 1 இதுல இருந்து 1, அவ்வளவுதான். இது ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா அடுத்த 2 செயின்லயுமே டபுள் குரோஷே போடணும். சரிங்களா, இங்க மேல இருக்கக்கூடிய இந்த தையல்ல ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த தையல்லையும் ஒரு டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த தையல் வந்துருச்சு, இதுலயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட அதே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷேல பக்கத்துல மேலேயே இன்னொரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே போட போறோம். பக்கத்துல 2 டபுள் குரோஷே போட போறோம். ஸோ இதே தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறோம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே. அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ராஃப்டர் ஸ்டிச்சுக்கான ஸ்டெப். இதுதான் இதே தான் நம்ம வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போக போறோம். திரும்பவும் இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க.
இப்போ இந்த ரோ வந்துட்டு செகண்ட் ரோ எப்படி போட்டோமோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இனிமேல் ஃபுல்லாவே செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். அதுக்கு எப்பொழுதும் போல ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் தையல் இங்க இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செயின்ல ஒரு டபுள் crochet போட்டுட்டோம். அடுத்தது இந்த செயின் இருக்கு இல்லையா பக்கத்துல, இங்கேயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, பக்கத்து செயின்லயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, அதுக்கு பக்கத்துல ஒரு டபுள் crochet. இப்போ இதே ஸ்டெப் தாங்க செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கு நம்ம இங்க என்னென்ன ஃபாலோ பண்ணோமோ, இந்த ரோக்கு என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் நம்ம மேலே ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நான் ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டிச் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இப்போ பாருங்க, இந்த தையல் வந்து நான் முழுசா முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நமக்கு அழகா இந்த தையல் கிடைக்கும். இந்த தையல் வந்து நீங்க மல்டி கலர்ல தான் பண்ணணும்னு இல்லை, சிங்கிள் கலர்ல பண்ணீங்கனாலுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இதே மல்டி கலர்ல நம்ம பண்றப்ப வந்து இந்த தையல் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஒரு 2 ரோ ஒரு கலர்ல, அடுத்த 2 ரோ ஒரு கலர்ல பண்றப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட Facebook பேஜான உலன்கைவினையும் ஃபாலோ பண்றேங்க. மிக்க நன்றி.